மல்லி ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரிட்ட, ராஜிமா மல்லியை பார்த்தீங்களா, அவள் மதியத்துலேருந்து எங்கே போனான்னு தெரில. எனக்கு என்னமோ விஜய் மாமாவும் இன்னும் வரவும் இல்லை, இவளும் இன்னும் வரல. இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்களா என்ன? ரஞ்சிதம், உனக்கு என்ன பைத்தியமா? மல்லிக்கும் விஜய்க்கும் ஆகவே ஆகாது. மல்லியை பார்த்தா விஜய் எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். அப்படி இருக்கும்போது எப்படி மல்லியும் விஜய் சேர்ந்து போக முடியும்? நீ இப்படி தான் கேவலமாக எதனா யோசித்து அதை போய் விஜய்கிட்ட கேட்டு தேவையில்லாத பிரச்சனை வாங்கி கட்டிக்காத. நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் விசாரிக்கிறேன். அன்னபூர்ணி, மல்லி எங்கே போயிருக்கா? மல்லியா ஆஜி? மல்லி வந்து விஜயை பார்க்கறதுக்காக போனாங்க. ஆனால் விஜய் இன்னும் வரவும் இல்லை, மல்லியும் வரல. அப்படியா? மல்லிக்கு ஃபோன் பண்ணுங்க. மல்லி ஃபோன் இங்கே தான் இருக்குது. மல்லி போன வேகத்தில் ஃபோனை எடுத்துகிட்டு போகவே இல்லை, மறந்து வச்சுட்டு போயிட்டாலே. அப்படியா? விஜய் கால் பண்ணிடுங்க அப்படின்னு விஜய் கால் பண்ணுறாங்க ராஜி. ஆனால் விஜய் ஃபோன் எடுக்கவே முடியல, ஏன்னா விஜய் ஃபோன் நாட்டுச்சப்பில் இருக்குது. ஸோ உள்ள சிக்னல் கிடைக்கல. என்ன இது, விஜய் ஃபோன் நாட்டுச்சப்பில் இருக்குது? அதான் ராஜி சொல்கிறேனே, மல்லி விஜயும் சேர்ந்து எங்கேயும் வெளியே போயிருக்காங்க போல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எப்படியும் காலையில் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே அண்ணன் பண்ணி சொல்ல, ராஜு ஒன்று, என்ன காலையிலையா? அது எப்படி முடியும்? மல்லி இங்கே எதுக்கு வந்திருக்கா? குழந்தை பக்கம் தான் வந்திருக்கா. அவள் எதுக்கு ஆஃபீஸ் போனா? அவள் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வர சொல்லுங்கள். ராஜி, நீ என்ன பைத்தியமா? மல்லி கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டா, விஜய் வர சொல்லாமையா மல்லி போவா? நல்லா யோசிச்சு பாரு. விஜய் தான் ஏதோ முக்கியமான ஃபைலு நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் மல்லி, நீ எடுத்துக்கிட்டு உடனே வா மல்லின்னு ஃபோன் பண்ணி சொன்னார். மல்லியும் உடனே எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு கிளம்பி போயிட்டா. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். உங்களுக்கு சாப்பிட விருப்பம்னா வந்து சாப்பிடுங்க, இல்லையா 2 பேரும் உட்காந்து மல்லி எப்படி போனா, மல்லி ஏன் போனான்னு 2 பேரும் உட்காந்து யோசிங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. வா வெண்பா குட்டி, நம்ம போகலாம். சரிங்க பிக் பாட்டி அப்படின்னு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இங்கே ராஜிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வயிறுலாம் எரியுது. இது எப்படி விஜய் வந்து மல்லி கால் பண்ணான்? ஒன்றுமே புரியலையே. ராஜிமா, நான் தான் சொல்கிறேன் ராஜிமா, இந்த அன்னபூர்ணி இருக்காளே, இவ சாதாரண ஆள் இல்லை. இவ அப்படியே விஜய் மாமாட்ட ஏதோ பேசி அந்த மல்லிக்கிட்ட ஏதோ சொல்லி இவ ஏதோ கேம் விளையாண்டுறா. எனக்கு தெரிஞ்சு போச்சு ராஜிமா, இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு இங்கே ரஞ்சிதா சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி, அப்படியா? ரஞ்சிதம், இங்கே பாரு, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அதான் சும்மா விட மாட்டேன். மல்லி விஜய் 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்றும் சேரவே கூடாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் சரி, அதை அடியோட அழிக்காமல் இந்த ராஜேஸ்வரி ஓய மாட்டா. அப்படி இருக்கும்போது அவங்கள சேர விட்டுருவானா? ராஜேஸ்வரி யாருங்கிறத நீ இன்னைக்கு பார்க்க போகிற. மல்லியும் விஜயும் எந்த மூலையில் போய் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நினச்சாலும் சரி, ராஜேஸ்வரி வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு ராஜேஸ்வரி வாரஞ்சிதோம். நம்ம 2 பேரும் போயிட்டு ஆஃபீஸ் வரைக்கும் 2 பார்த்து வருவோம், அவங்க இருக்காங்கன்னு சொல்லி அப்படின்னு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தா விஜயும் மல்லியும் ஒரே ரூமில் ஒன்றா இருக்காங்க. இங்கே மல்லிக்கு ஒரே புழுக்கமாக இருக்குது. உடனே விஜய் மல்லிக்கு விசிறுன்னு சொல்லி ஒரு ஃபைலை போய் தட்டுறாரு. தட்டும்போது அதில் இருக்க தூசு மல்லிக்கு கண்ணில் விழுந்துருது. ஐயோ, என்னாச்சு மல்லி? என்ன ஆச்சுன்னா? சும்மா இல்லாமல் உங்களுக்கு ஏன் சார் தேவை வேலை? போய் ஃபைலை தட்டுறேன்னு சொல்லி தட்டி தூஸ் எல்லாம் கண்ணில் போட்டிங்க, போங்க அப்படின்னு சொல்லி மல்லி செல்லமாக கோச்சிக்கிறாங்க. விஜய்க்கு என்ன பண்ண தெரியல. மல்லி, இங்கே பாரு மல்லி, கொஞ்சம் காட்டு, நான் ஊதி வரேன். ஒன்றும் வேணாம் சார், பரவாயில்ல. மல்லி, நான் தானே மல்லி, காட்டு மல்லி அப்படின்னு இங்கே மல்லியோட கண்ணை பிடிச்சி ஊதுறாரு. ஊதும்போது டக்குன்னு கை ஸ்லிப் ஆகி மல்லியோடைய கண்ணை வந்து விஜயோடைய வாயில் பட்டுடுது. ஸோ அதாவது விஜய் முத்தம் கொடுத்துட்டாரு. அதை பார்த்த மல்லி அப்படியே ஒரு மாதிரி ஷக்காகி விஜயை பார்க்குறாங்க. விஜயை பார்க்குற அந்த பார்வை அப்படியே மல்லி விஜயும் கண்ணாலேயே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மல்லியை ஆரம்பத்தில் விஜய் பார்க்கும்போது விஜய் கண்ணில் எந்தளவுக்கு லவ் இருந்ததை மல்லியும் பார்க்குறாங்க. அதாவது விஜய்க்கு நம்ம மேலே அன்பு பாசம் எல்லாமே இருக்குது, ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் இருக்கார் அப்படிங்கிறத மல்லிக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஒரு செகண்ட் அப்படியே 2 பேரும் ஒன்றாவே இருக்காங்க. அப்படியே டக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்டு மல்லி பயந்து போய் விஜயை கட்டி பிடிக்கிறாங்க. விஜயும் அப்படியே மல்லியை கட்டி அணைச்சிக்கிறாரு. அவ்வளோதான், அப்படியே 2 பேரும் தூங்கிடுறாங்க. இங்கே ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ஆஃபீஸ் வந்து பார்க்குறாங்க. ஆஃபீஸ் போட்டி இருக்குது. செக்யூரிட்டி கேட்குறாங்க, உள்ளே இருக்கிற விஜய் இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே மேடம், சார் சாயந்தரமே போயிட்டாங்களே. உடனே ரஞ்சிதத்துக்கும் நம்ம ராஜேஸ்வரிக்கும் என்ன பண்ணுன்னு தெரில, கிளம்பி போயிடுறாங்க. ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் ஹால்லேயே உட்காடுறாங்க. எப்படியும் விஜய் மல்லி வருவாங்க, வந்தால் எனக்கு இருக்க கச்சேரி 2 பேருக்கும், அவங்க 2 பேரையும் நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்தா 2 பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. காலையில் சவுண்டு கேட்டு தான் விஜய் முழிக்கிறாரு. பார்த்தா நம்ம மல்லி வந்து விஜய் மேலே படுத்திருக்காங்க. அதுவும் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்காங்க. டக்குன்னு நம்ம மல்லி ஏஞ்சிக்கிறாங்க. அப்போது மல்லியோட செயின் வந்து நம்ம விஜயோடைய சட்டை பட்டனில் மாட்டியிருக்கு. டக்குன்னு விஜய் சொல்கிறாரு, மல்லி இரு மல்லி, இங்கே பாரு பட்டன் மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் அங்கே தானே படுத்தீங்க, நான் இங்கே படுத்தேன்,
எப்படி என்னுடைய செயின் வந்து உங்கள் பட்டனில் மாட்டுனுச்சு? என்ன சார் பண்ணீங்க நைட் என்னைய அப்படின்னு கேட்க, ஐயோ மல்லி நான் ஒன்று எதுவும் பண்ணலை, 2 பேரும் இங்கே தான் படுத்தோம், ஆனால் எப்படின்னு தெரில மல்லி, எனக்கும் தெரியாது. சார் சும்மா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சும்மா குழந்த மாதிரி நடிக்காதீங்க. நீங்கள் ஏதோ என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன எனக்கு வாயெல்லாம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ மல்லி நான் எதுவும் பண்ணல மல்லி, என்னை நம்பு, நான் எதுவும் பண்ணலை. அதானே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே டோர் தட்டுற சத்தம் கேட்குது. சார் எல்லாம் வந்துட்டாங்க ஏஞ்சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போய் டோர் திறக்கிறாங்க. திறந்தா செக்யூரிட்டியாக இருக்குது. சார் நீங்கள் உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, மல்லி ஒன்று, என்ன செக்யூரிட்டி, என்ன எதுவும் தெரியாமல் நடிக்கிறீங்க, உள்ளே ஆள்கிட்ட கூட தெரியாமல் நீங்கள் டோரை மூடிட்டு போயிருக்கீங்க, எனக்கு என்னமோ உங்கள் மேலே டவுட்டாக இருக்குது, நீங்கள் இதை தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாமல் பண்ணீங்களா, இல்லை யாராவது இப்படி பண்ண சொல்லி உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்தாங்களா, சொல்லுங்கள் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்ல, செக்யூரிட்டி மேடம் அப்போல்லாம் இல்லை மேடம், நான் நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போகிற அவசரத்தில் சரியாக பார்க்காம மூடிட்டு போயிட்டேன் மேடம், என்னை மன்னிச்சிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று பரவாயில்ல விடுங்க செக்யூரிட்டி, அதில் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும், மல்லி ஒன்று விஜய் முறைக்கிறாங்க. என்ன பரவாயில்லங்கிறீங்க, அப்போது நீங்கள் இதை ஆசைப்பட்டீங்களா, சொல்லுங்கள் விஜய் நீங்கள் இதை ஆசைப்பட்டீங்களா? மல்லி இல்லை மல்லி அது வந்து சார் நீங்கள் ஏதோ ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க. ஐயோ மல்லி அப்போல்லாம் இல்லை மல்லி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி வீட்டுக்கும் வராங்க. வரும்போது இங்கே மல்லி உள்ளே வந்த உடனே, விஜய் சார் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் குளிச்சு கொஞ்சம் தூங்கவா? சரி மல்லி நீ போய் தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வராங்க. உள்ளே வந்த மல்லியை பார்த்து, ராஜேஸ்வரி அங்கேயும் இல்லடி, எங்கே போயிட்டு வர, நைட்டு ஃபுல்லாக நீ வீட்டுக்கு வரல, எங்கே போன, உனக்கு இந்த வீட்டில் என்ன வேலை, உனக்கு வெண்பாவை பார்த்துக்கு தான் இந்த வீட்டில் வேலை, அப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வெளியே போயிட்டு வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சரமாரியாக நம்ம மல்லியை கேள்வி கேட்குறாங்க. மல்லி எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க டக்குன்னு அன்னபூர்ணி வந்துடுறாங்க. ராஜேஸ்வரி இப்போ எதுக்கு நீ மல்லியை திட்டிகிட்டு இருக்க, மல்லி ஒன்றும் எங்கேயோ போயிட்டு வரல, மல்லி அவங்க ஹஸ்பண்ட் கூட வெளியே போயிட்டு வரா, அதை யார்கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படின்னு கேட்க, ராஜேஸ்வரி இங்கே பாருங்கள் அன்னபூர்ணி, இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அன்னபூர்ணியும் அதே தான் ராஜேஸ்வரி நானும் சொல்கிறேன், இது கணவன் மனைவிக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனை, இதில் நீ ஏன் போய் தலையிடுற, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவாங்க, ஏன் 2 பேரும் நைட்டு ஃபுல்லாக படம் பார்த்துருப்பாங்க, 2 பேரும் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து ஒன்றா தங்கியிருப்பாங்க, இப்போ வந்துட்டுருக்காங்க, இதில் உனக்கு என்னமா சந்தேகம் அப்படின்னு கேட்க, உடனே ராஜேஸ்வரி கோவப்பட்டு, பாத்தியா விஜய் எப்படி பேசுகிறாங்க பாத்தியா, சொல்லு விஜய் எங்கே போயிருந்த, இவன் ஏன் நைட்லாம் வீட்டுக்கு வரல, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். என்ன விஜய் சொல்கிற, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, உங்கள் 2 பேருக்கு அப்படி என்ன பேச போகிறீங்க 2 பேர் சேர்ந்து? மல்லி ஒன்று, ஏன் நாங்கள் 2 பேர் பேசக்கூடாதா என்ன, 2 பேரும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நிறையா பேசினோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். மல்லி சொல்ல, உடனே ராஜேஸ்வரி என்ன விஜய் இவ பாட்டுக்கு என்னமோ சொல்லிகிட்டு இருக்கா, நீயும் அமைதியாக இருக்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, நம்ம விஜயும் அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, மல்லி ஆஃபீஸ்க்கு வந்தா, ஒரு முக்கியமான ஃபைல் நான் மறந்துட்டு போயிட்டேன், அதனால் மல்லியை ஆஃபீஸ்க்கு எடுத்து சொன்னேன், அவளும் வந்தா, 2 பேரும் அங்கே இருக்கும்போது டக்குன்னு செக்யூரிட்டி தெரியாமல் ரூமை லாக் பண்ணிட்டு போயிட்டாரு, எங்களுக்கு என்ன பண்ண தெரியல, அதான் அப்படியே அங்கேயே இருந்துட்டோம். அப்புறம் மல்லி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம், அதில் அவ்வளோதான்க்கா, மற்றபடி வரணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உடனே, சரி மல்லி நீ உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போ அப்படின்னு சொல்லி மல்லி அனுப்புகிறாங்க. விஜயும் சரிக்கா நீங்கள் பாருங்கள் நானும் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் உள்ளே போகிறாரு. இதை பார்த்து நம்ம ரஞ்சிதாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. பார்த்தீங்களா ராஜுமா என்ன சொல்லிட்டு பாரு, பார்த்தீங்களா மாமா 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்களாம், அதுவும் மல்லி நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகுன்னு சொல்லிட்டு போகிறாரு, 2 பேருமே குளிக்க போகிறாங்க அப்படின்னா எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது ராஜுமா அப்படின்னு ரஞ்சிதா சொல்லவும், அன்னபூர்ணி ஒன்னே, ரஞ்சிதா நீ நினைக்கிறது சரிதான், 2 பேரும் அதை தான் குளிக்க போகிறாங்க, நீங்கள் 2 பேரும் ஏன் குளிக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டே இருங்க அப்படின்னு அன்னபூர்ணி திரும்ப கொஞ்சம் கொளுத்தி போட, இங்கே ராஜேஸ்வரிக்கு உச்சக்கட்ட கோபமாகுது. ரஞ்சிதா உடனே, ராஜிமா இல்லை ராஜிமா இது சரிப்பட்டு வரல, இவங்க சொல்கிறதா வச்சு பார்க்கும்போது எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது ராஜிமா. ஐயோ ரஞ்சிதா நீ ஏன் கோவப்படுற, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, இந்த ராஜேஸ்வரி இருக்க வரைக்கும் மல்லி நினைக்கிறது எதுவுமே நடக்காது, அப்படி நடக்கும் விட மாட்டேன் நான் அப்படின்னு ராஜேஸ்வரி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க.